வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈரல் கிரேவி பார்க்க போகிறோம். வந்து கடாய் கஞ்சிச்சான்னு கை வச்சு பார்த்துங்க. அது ஆனால் வந்து நம்ம கையில் அடிக்கும், அதில் தெரிஞ்சிடும் நமக்கு. வந்து ஆயில் ஊற்றிப்போம். நம்ம தேவையான ஆயில் ரொம்ப வேணாம், தேவையான ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து கடுகு 2, கடுகு உளுத்தம்பருப்பு 2, சோம்பு 2 போட்டுப்போம். ஒரு பட்டை, லவங்கம் ஒரு 3. வந்து நல்லா பட்டை கடுகு எல்லாம் பொரிஞ்சிற சவுண்டு கேட்குது. இந்த டைமில் வெங்காயத்தை போட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா செவக்க விட்டுடலாம். அது கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும். வந்து வெங்காயத்தை நல்லா வெங்காயம் போட்டாச்சு. நல்லா வதக்கிற வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனாக ஆகணும். நல்லா ப்ரௌனாக ஆகட்டும். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிட்டோம். இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக சொன்னால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். லேட்டாக வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும் வேலை. வந்து இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்குவோம். போட்டுக்கின்னு உடனே கலக்கிடணும். நம்ம தீயாதற்கு கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். வதக்கினோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும் நமக்கு. அதுதான் மெயின். அடி பிடிச்சி நல்லாவே இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து தேவையான மஞ்சத்தூளை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டாது வெங்காயம் இஞ்சி பேஸ்ட்டு எல்லாம். வந்து கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவாக 1 டீஸ்பூன் போட்டுக்கின்னு நல்லா கலக்கிடுவோம். நம்ம வந்து தனியாத்தூள் தேவையான அளவு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆயில் ஊற்றோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சிக்கன் குழம்பு மசாலா கொஞ்சம் போடுறேன், இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து சிக்கன் வறுக்கிற மசாலா நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. எங்களுக்கு ஒருத்தர் கேரளா அந்தந்து எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. சூப்பராக இருக்கும். அது டேஸ்ட்டே நல்லா கம்முன்னு இருக்கும். வந்து மிளகாத்தூள் தேவையான அளவு. நான் வந்து 2 டீஸ்பூன் தான் போடுறேன், ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும். இது கொஞ்சம் காரமான தூள் மிளகாத்தூள். 2 டீஸ்பூன் தான் அளவாக போட்டுக்கிறேன். இப்போ வந்து தக்காளி அரிஞ்சு வச்ச தக்காளி நல்லா கையில் போட்டு மெசிஞ்சிட்டேன் சீக்கிரம் வதங்கிறதுக்கோசம். நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிறேன் அந்த தக்காளி, இதெல்லாம் ரொம்ப லேட்டாகிடும். இப்போ வந்து தக்காளிலாம் போட்டு வதக்காச்சு. இப்போ ஈரல் போடுறேன். கழுவுன ஈரல் நல்லா பிழிஞ்சு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம நல்லா வதங்கிட்டோம். கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கலக்கி விட்டோம்னா நல்லா வதங்கிடும் அந்த ஈரல். நமக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நல்லா கொதிக்குது. அது வந்து கொஞ்சம் கட்டியாகணும். கொஞ்சம் கட்டியானோடனே நீங்கள் எடுத்து இறக்கிடலாம். அவ்வளோதான், இதோட வேலையே முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து வச்ச குழம்ப நான் இதில் மாற்றிடுறேன் ஹாட் பாக்ஸில். எதனாலனா சூடாக இருக்கும் குழம்பு. குழம்பு